ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டே வித் அஃப்ரா. இன்றைக்கி நம்ம சேனலில் மொடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் 1/4 கிலோ மொடவாட்டுக்கால், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு 1-2 அடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அடிக்க வேணாம். இதில் 2000த்துக்கும் மேலே மருத்துவ குணங்கள் இருக்குது, ஸோ சாப்பிடுங்க. அப்புறமா தக்காளியும் அதே மாதிரி அடிச்சுட்டு மொடவாட்டுக்காலையும் இந்த மாதிரி அடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்ச வெங்காயம், 3 பச்சை மிளகா, தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு இதுவே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த மொடவாட்டுக்காலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நுர கூட்டி கொதிச்சு வரும். அப்போ நம்ம எடுத்து பெப்பரும் கொத்தமல்லியும் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது குடிக்கிறதுக்கு ஆட்டுக்கால் சூப் மாதிரி செம்மையாக இருக்கும். ஸோ வெஜிடேரியன்ஸ்லாம் மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப்